ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்புக்கார உங்களோடு கூட இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பீங்க. கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை சந்திக்க, உங்களோடு பேச ஜாய் டிவி மூலமாக கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு பாடலை உங்களுக்காக பாடுகிறேன். ஆமென். என் இயேசு என்று என்னோடு இருக்க எனக்கு பயம் இல்லை. என் இயேசு என்னை என்றும் நடத்துவார், எனக்கு கலக்கம் இல்லை. என் இயேசு என்று என்னோடு இருக்க எனக்கு பயம் இல்லை. என் இயேசு என்னை என்றும் நடத்துவார், எனக்கு கலக்கம் இல்லை. என் இயேசு உன்னை நடத்துவார். நீ நம்பியிருக்கிற இயேசு உன்னை நடத்துவார். தேவ பிள்ளையே, எதற்கும் கலங்காது, எதை குறிச்சும் பயப்படாது. அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை கைவிடாதபடி நடத்துவார். அவருக்கு மகிமை. வேதனை என்னை சூழ்ந்தாலும் எனக்கு பயமில்லை. போராட்ட வேதனை என்னை சூழ்ந்தாலும் எனக்கு பயமில்லை. என் இயேசு என்னோடு இருக்கையிலே, என் இயேசு என்னோடு இருக்கையிலே, என் இயேசு என்று என்னோடு இருக்க எனக்கு பயமில்லை. என் இயேசு என்னை என்றும் நடத்துவார், எனக்கு கலக்கமில்லை. எத்தனை போராட்டம் உங்களை சூழ்ந்தாலும், எத்தனை போர்க்களங்களை உங்களுக்கு சத்துரு கொண்டு வந்தாலும் நீங்கள் கலங்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. எதனையும் எனக்கு வந்தாலும் கலந்து போவதில்லை. கண்ணீரும் வேதனையும் எனக்கு வந்தாலும் உடைந்து போவதில்லை. என் இயேசு என்னோடு இருக்கையிலே, என் இயேசு என்னோடு இருக்கையிலே, என் இயேசு என்று என்னோடு இருக்க எனக்கு பயமில்லை. என் இயேசு என்னை என்றும் நடத்துவார், எனக்கு கலக்கமில்லை. உன்னை நடத்துகிற தேவன் உன்னோடு இருக்கும்போது எதற்கும் கலங்காது. அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிது செய்வார். அநேகர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்படியே நடக்கும். ஆமென். துயரமும் என் வாழ்வில் வந்தாலும் சுமந்து போவதில்லை. துன்பமும் துயரமும் என் வாழ்வில் வந்தாலும் துவண்டு போவதில்லை. என் இயேசு என்னோடு இருக்கையிலே, என் இயேசு என்னோடு இருக்கையிலே, என் இயேசு இன்று என்னோடு இருக்க எனக்கு பயமில்லை. என் இயேசு என்னை என்றும் நடத்துவார், எனக்கு கலக்கமில்லை. இயேசு இன்று என்னோடு இருக்க எனக்கு பயமில்லை. என் இயேசு என்னை என்றும் நடத்துவார், எனக்கு கலக்கமில்லை. எதற்கும் கலங்காதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவாங்க. ரோமர் என்ற புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாமா? ரோமர் என்ற புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகதனாலே மறுவுமாகுங்கள். முதல் வசனமும் 2வது வசனம் வாசித்ததை கேட்டீங்க. இதை கேட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? பரிசுத்தமாக. இன்றைக்கி அநேகருடைய சரீரங்களை அசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, சரீரங்களை தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சுத்திகரிப்பு இல்லை. அந்த காலத்திலலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் யாத்திராகமத்தில் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அடிக்கடி என்ன பண்ணணும்? கை கழுவணும், கால் கழுவணும், குளிக்கணும், அடிக்கடி குளிக்கணும். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பயபக்திக்குரிய ஆராதனை கிடையாது. ஆராதனை செய்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு தகுதியான வஸ்திரம். ஆரோனுடைய மகன்களுக்கு எலியேசருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு வஸ்திரம். ஆகவே தான் இப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா எப்படி ஒப்பு கொடுக்கறது? ஒப்பு கொடுத்ததல்னா என்ன? உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும்னா யாருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? தேவாதி தேவனுக்கு. எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்துதல்? என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். 90வது வருஷத்தில் கால் கொலுசு, மூக்குத்தி இதெல்லாம் போட்டுட்டு வந்தேன். என் சின்ன மகளுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் ஆயிட்டா. உடம்பு முடியாமல் உடம்பெல்லாம் வயிறெல்லாம் வெந்து ரொம்ப சாகிற கண்டிஷன் ஆகிட்டா. அப்போது ஆண்டுகிட்ட நான் ஒரு ஒப்பு கொடுத்தல் பண்ணேன். ஆண்டவரே, இனி நான் கொலுசு போடவே மாட்டேன். அப்படியே கால் கொலுசை கைட்டி ஆண்டுக்கு ஒப்பு இன்னைய வரையும் போடலை. அது நடந்தது 91வது வருஷத்தில். அப்படியே ஒப்பு கொடுத்தேன். இன்னை வரையும் இந்த கொலுசு போடணுங்கிற ஒரு எண்ணம் கூட என் மனசுக்குள்ளே வந்ததில்லை. அதுதான் ஆண்டவருக்கு எதனா நீங்கள் செய்யணும், இல்லை அர்ப்பணிக்கணும், உங்கள் சரீர பாகங்களை ஒரு பகுதியை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும்னா, ஒரு வாட்டிங்க அர்ப்பணிச்சிட்டிங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க, மனசுக்குள்ளே நினச்சிட்டிங்களா, என்ன பண்ணக்கூடாது? எதுவுமே மறுபடியும் அதை தொடர்ந்து மறுபடியும் அதை செய்யக்கூடாது. இதுதான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததில். 2வது மூக்குத்தி போடணுன்னு. மூக்குத்தின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 5 டிசைன் மூக்குத்தி வச்சுருந்தேன். ஒரே ஒரு டிசைன் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி 4 டிசைன் என்கிட்ட இருக்குது. அதை போடணுங்கிற எண்ணமே எனக்கு வராது. அது ஒரு போராட்டம் வந்தபோது நான் மூக்குத்தியே போட மாட்டேன் அப்படின்னு கைட்டி வச்சுட்டேன். போகிறதில்ல. போடணுங்கிற ஒரு எண்ணம் கூட வராது. ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஒப்பு கொடுத்துதல், ஒரு சுத்திகரித்துதல் உங்களோட சரீரத்திற்கும் உங்களுக்கும் வேணும். இதை கேட்டுக்கொண்டுக்கிற தேவ பிள்ளைய ஜீவ பலியாக, சாதாரண பலி அல்ல, ஜீவ பலியாக. சிலர் வாயை திறந்து பொருத்தனை பண்ணிவிடுவாங்க. ஆண்டவரே, நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் பண்ணிவிடுவாங்க. என்னால் முடியல ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு அப்படியே விட்டுருவாங்க. அது ரொம்ப சாபம். அப்படி விடக்கூடாது. ஆண்டுட்டு சொன்னது தான். அதை செய்து முடிக்கிற வரையும் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் மனம் மாறக்கூடாது. ஆண்டவர் மன்னிச்சிருவார். ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, மன்னிச்சிருவார், நிச்சயமாக மன்னிக்க மாட்டார். மன்னிக்க மாட்டார்னா, ஒரு வாட்டி செஞ்சு தெரியாமல் செஞ்சுட்டா மன்னிச்சிருவார். மறுபடியும் அதை செய்யும்போது மன்னிக்க மாட்டார். மறுபடியும் செய்ய தப்பே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, சொன்ன பொய்யே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மன்னிக்க மாட்டார். இதெல்லாம் வேதத்தில் வாசிக்கும்போது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுமா. மல்கியா 3:16 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா,
கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்வார்கள். கர்த்தரோ கவனித்து கேட்பாராம். கவனித்து கேட்குற ஒரு தேவன். வி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. இது விளையாட்டுத்தனமாக ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாதீங்க, பொருத்தனை பண்ணிவிட்டு செய்யாமல் விடாதீங்க. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுதுங்க, அதையே செய்யாதீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனையும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் அர்ப்பணிச்சிட்ட பிறகு அது என்னவா, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எது? அர்ப்பணிக்கிறது, ஒப்பு கொடுக்கிறது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது, உங்கள் சரீரங்களை காத்து கொள்கிறது. உங்கள் சரீரங்களை, உங்கள் அவயங்களை காத்து கொள்கிறது. பரிசுத்தமா பிழையற்றதா காத்து கொள்கிறது. நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை, தேவன் விரும்புகிறதான ஒரு ஆராதனை. தெய்வ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். அது மட்டும் வந்து பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம். ஐயோ, மோசமான வேஷம் அது. 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கலாம். என்ன தெரியுமா, சர்ச்சுக்கு போகும்போது பொட்டு எடுத்து வயிற்றுக்குள்ளே கையில் அப்படி மறைச்சி ஒட்டி வச்சுப்பாங்க. என்னன்னு கேட்டால், இல்லை எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வழியில் பார்ப்பாங்க, என்ன பொட்டு இல்லாத போகிறோன்னு கேட்பாங்க. அதனால் என்ன பண்ணுறேன், பொட்டு எடுத்து சைடில் கையில் பின்னாடி ஒட்ட வச்சுக்குவாங்க. ஒட்ட ஸ்டிக்கர் போட்ட சர்ச்சு போகும்போது பொட்டு இல்லாமல் போவாங்க. வரும்போது மறுபடியும் பொட்டு எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வருவாங்க. இது ஒத்த வேஷம். வேஷம் போடுறியா, நீ மோசம் போயிடுவ. வேஷம் போடாத. மனுஷனுக்கு ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிடுவார். ஆண்டவர் பார்க்க மாட்டார். இதெல்லாமா ஆண்டவர் பார்ப்பாரு? உன்னை பார்க்கறதா அவருடைய வேலையை. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை சோதி தருகிறது. இந்த உலகத்துல இருக்கிற வழக்கம் வேற, இந்த உலகத்துல இருக்கிற பழக்கம் வேற, இந்த உலகத்துல பேசுற பாஷை வேற, இந்த உலகம் இருக்கிற மாடல் வேற. பரலோகம் அப்படி இல்லை. பரலோகம் அப்படி இல்லை. பரலோகத்தில் இருக்கிற மகிமை வேற, பரலோகத்தில் இருக்கிற அலங்காரம் வேற, பரலோகத்தில் இருக்கிறதான சந்தோஷம் வேற, பரலோகத்தில் இருக்கிறதான மகிமையின் 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 அளவிட முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அழகான ஒரு ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அதனால தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சீசர்கள் பிரசங்கம் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைய, வேஷம் போடுறியா? மனுஷருக்கு ஒரு வேஷம், எல்லாம் பங்காளி வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்ணுறேன், நான் பொட்டு நகைலாம் போடாமல் வரேன். கல்யாணம் காய்ச்சனா நான் பொட்டு நகைலாம் போட்டுட்டு தான் போகணும். எங்கள் சொந்தக்காரங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சொந்தக்காரங்களுக்கு பயப்படுறியா, இல்லை உண்மையான தெய்வத்துக்கு பயப்படுறியா? உன்னை ஒரே ஒரு வாட்டி ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்துட்டா, உயிர் இருக்கிற வரையும் யார் என்ன சொன்னாலும், என்ன செஞ்சாலும், என்ன பண்ணாலும் நீ கூட்டு குடும்பம் பண்ணக்கூடாது. ஒரு முறை பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஊழியத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறேன் ட்ரெயினில். ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிறேன். ட்ரெயின் சிக்னல் இல்லாமல் நிற்கிது. என் சீட்டில் கொஞ்சம் இருந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்தவங்க சிலர் ட்ரெயின் விட்டு இறங்கி காத்தோட்டமாக உட்காந்துக்கிறாங்க, நிற்கிறாங்க அங்கங்கே. ரொம்ப நேரம் சிக்னல் இல்லாமல் நிற்கிது. அந்த நேரத்தில் ஒரு சகோதரி வயிற்ற கையில் பிடிச்சிட்டு ஒரே அழுதுகிட்டு அவங்க வீட்டுக்காரர் உட்காரத்துக்கு இடம் தேடிட்டு வராங்க. நான் உட்கார்ந்த இடத்துல ஒரு ஆள் உட்காரலாம். நான் சொல்ல, கொஞ்சம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் உட்கார வைங்க. என்ன உட்காந்துட்டாங்க. கையில் பார்த்தீங்கன்னா மருதானை, பழுக்க பழுக்க 2 கையிலையும் மருதானை போட்டிருக்காங்க.
என் மோதிரம் போடக்கூடாதா? அர்ப்பணிக்கப்பட்டவங்க போடக்கூடாது, ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க போடக்கூடாது. உலக பிரகாரமாக இருக்கிறியா, இருந்துக்கோ. ஆனால் ஆண்டவருக்கு ஒரே வாட்டி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஒப்பு கொடுத்தது தான், அர்ப்பணிச்சது தான். அந்த அம்மா ஒரே நெத்தியில் மட்டும் பொட்டு இல்லை, நகைலாம் போட்டிருக்காங்க. நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே இந்த அம்மா இவ்வளோ அழுகுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வரா மகளே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரா, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ இவளும் கூட சேர்ந்து செஞ்சுட்டு வரா. ஆராத்தி எடுத்தது, அவங்களுக்கு அந்த சாஸ்திரம்லாம் பண்ணுவாங்கள்ல நலுங்கு வச்சு, அதெல்லாம் செஞ்சுட்டு வரா. அவளுக்குள்ளே இருக்கிற ஆவி இவளுக்குள்ளே ஏறி போச்சுன்னு சொன்னார். நான் சொன்னேன், இது என்னது வேஷம்? இல்லை, நான் அந்த வீட்டில் முதல் மருமக, பெரிய மருமக, நான் தான் முன்னேந்து செய்யணும். அதனால் நான் தான் எல்லா காரியங்களையும், எல்லா சாஸ்திரம் சம்பிரதாயத்தையும் முன்ன செஞ்சேன். அவளுக்கு வயிறு வலி இருக்கும், அந்த பொண்ணுக்கு, கல்யாண பொண்ணுக்கு. அந்த வயிறு வலி தான் எனக்கு இப்படி வந்திருக்கு. டாக்டர் உடனே என்னை அட்மிட் பண்ண சொன்னாங்க. என் ஊரோடு போய் அட்மிட் பண்ணிக்கலான்னு போகிறோம் அப்படின்னாங்க. தலையில் கை வச்சு செபிச்சேன், தொப்புன்னு கீழே விட்டாங்க. அந்த கப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் எழுந்து அப்படி நின்றுக்கிட்டாங்க. ஐயோ என்னது இவங்க கை வச்சு உடனே கீழே விட்டாங்க. உடனே நல்லாயிட்டாங்க. அன்றைக்கி நான் உபவாசம் முடிச்சுட்டு உபவாசத்தோடு பசியோடு வரேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வருகிற சாப்பிட்ற பொருளாக எனக்கு வாங்கி கொடுத்துக்கினே வந்தாங்க. அம்மா எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் வந்து செபிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இந்த ஒத்த வேஷம் தரிக்கிறவங்களுடைய நிலைமை இதுதான். பங்காளி, உரம்பரை, தலைமை, எல்லாத்தையும் சேலஞ்சா நெல், சாட்சியா நெல். ஏசப்பாக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லு. 90வது வருஷத்தில் கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். நான் இருக்கிற தெருவெல்லாம் இந்துக்கள் தான். ஆனால் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் பாதரமாக கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணால், பழைய காப்பு, கல்யாணம், அந்த நலுங்கு, இதெல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. என்னை கூப்பிட்றவங்கள்ட்ட நான் முன்னாடி போவேன். ஏன் போவேன்னா, ஆண்டவர் பற்றி சொல்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி போவேன். அவங்களாம் அந்த பொட்டு, மஞ்சள் பூ, சந்தனத்தை பூசுவாங்க, பொட்டு வைப்பாங்க, அங்கே இங்கே எங்கன்னா இன்னும் பண்ணுவாங்க. நான் உடனே போய் தலையில் முக்காடு போட்டு அவங்க கையில், அவங்க தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே இவர்களை ஆஸ்வதியும். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் இப்படிலாம் பண்ணுறோம், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அவங்கள ஒன்றும் சொல்லாத. அவங்க பாதரம்மா, அவங்க ஆஸ்வதிக்கிறது ஆசீர்வாதம் அப்படி தான். அவங்க நம்மள மாதிரி செய்ய மாட்டாங்க, அவங்களே சொல்லுவாங்க. இதுதான் சாட்சி. அவங்க பாதரம்மா நம்மள மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பொட்டுலாம் வைக்க மாட்டாங்க, அந்த கோழிக்கல்லெல்லாம் தூக்கி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, ஆராத்திலாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க எப்போவுமே எங்கே வந்தாலும் அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. அவங்கள தடுக்காதீங்க. சாவுக்கு போனால் கூட மாலை எடுத்துகிட்டு போக மாட்டேன், அங்கே போய் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த ஆத்துமாவை ஒப்பு கொடுக்குறேன், இந்த குடும்பம் துக்கத்தை மாற்ற முடிய ஒப்பு கொடுக்குறேன். அங்கேயும் போய் ஜெபந்தான். ஒரு அடையாளம், நீ யாருடைய பிள்ளை? பரலோகத்தின் பிள்ளை. பரலோக ராஜாதி ராஜா உன்னை ரட்சித்திருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற. அப்படின்னா இயேசு புள்ளங்கிறத நீ எந்த கூட்டத்தில்னாலும், எந்த ஃபங்க்ஷன்னாலும் எல்லா கண்களும் பார்க்கணும், வித்தியாசமாக பார்க்கணும். ஆகவே தான் அது சொல்கிறாரு பாருங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. புத்தியா அவரை வெளிப்படுத்தணும், அவர் உங்களிலிருந்து வெளிப்படுத்தணும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புதிய திருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போகணும், எல்லாம் புதிதாகணும். எல்லாம் புதிதாக இருக்கணும், எல்லா காரியங்களும் புதிதாக இருக்கணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படணும். இவங்க தான்ப்பா கிறிஸ்தவங்க, அவங்களா ஏசப்பாக்கு உண்மையாக இருப்பாங்கப்பா, அவங்களா அன்பாக இருப்பாங்க, அவங்களா அவங்கள பற்றி தெரியுமே, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க பண ஆசைலாம் பட மாட்டாங்கங்க, அவங்கள பற்றி எங்கள் ஊரே சொல்லுங்க. அதுதான் கிறிஸ்துக்குள் உருவாக்குற சாட்சி. அதுதான் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சிகள்.
நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சீசர்களை சொன்னார். சீசர்களுக்காக சொன்னார். இதை கேட்டுக்கிற உங்களுக்கு தான் சொன்னார். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா இவங்க கிறிஸ்தவங்கப்பா, ஐயா அதுவா, சும்மா பேர் கிறிஸ்தவங்க, சும்மா பேரை வச்சுக்கின்னு என் ஊரை ஏமாத்திட்டு இருக்குது. எத்தனை பேர் எனக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க தெரியுமா? ஐயா அந்த குடும்பமா மகா மட்டமான குடும்பம், ஒரே சண்டை பண்ணிக்கும், சர்ச்சுக்கு போவோம், பைபிளை தூக்கிட்டு போவோம், ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கிங்க. பைபிள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரே சண்டை தான், கெட்ட கெட்ட வார்த்தைலாம் பேசும், சரக்கடிக்கும், குடிக்கும், கும்மாளம் போடும், ஒரே சினிமா தான் அந்த வீட்டில். இதான் சாட்சி. அந்த வீடா எப்போவும் ஜெபம் இருக்குங்க, எப்போவும் ஆண்டவர் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவ்வளோ சைலண்டாக இருப்பாங்க. அந்த குடும்பம் நல்ல ஏசப்பாவுக்கு உகந்த ஒரு குடும்பம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை, உன் சாட்சியை பார்த்து ஜனங்க ரட்சிக்கப்படணும். உன் சாட்சியை கேட்டு ஜனங்க ரட்சிக்கப்படணும். உன் அர்ப்பணிப்பை பார்த்து அர்ப்பணிக்கப்படணும். உடைய ஒப்பு கொடுத்தல பார்த்து ஒப்பு கொடுக்கப்படணும். உன் ஒப்பு கொடுத்ததுல உண்மையா இருந்தா உன்னை பார்க்குறவங்க கூட ரட்சிக்கப்படுவாங்க. உன்னை பார்க்குறவங்க கூட ரட்சிக்கப்படுவாங்க. நீ சுசேஷமே சொல்ல வேண்டாம். உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தமே அவங்கள மாத்திரும். உனக்குள்ள இருக்கிற அர்ப்பணிப்பே அவங்கள மாத்திடும். எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ சாட்சி. ஒரு முறை தாம்பரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டாப்பு, பெரிய ரயில்வேல பெரிய ஆஃபீஸர், அவர் மரித்து போனார். அந்த குடும்பம் கண்ணீரோடு இருக்கும்போது இந்த குடும்பம் முழுவதும் கிறிஸ்துக்குள்ள வழி நடத்தி ஞானஸ்நானம் எடுத்து குரோம்பட்டில் உள்ள ஜேம்ஸ் சபை பாஸ்டர் தயானந்த் அவங்க சர்ச்சில் கொண்டு விட்ட குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்து சாட்சியாக இருக்காங்க. அந்த குடும்பத்தை எப்பனா ஒரு வாட்டி சந்திக்க போவேன். அப்படி சந்திக்க போன போது அந்த குடும்பத்தாரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போது அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் வெளியில வந்தார். ஒரு பாஸ்டர் கூப்பிடுறாரு. வெளியில வந்த அந்த மனுஷன் சொல்றாரு, எங்க வீட்டில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்காங்க. அவங்க எங்க மாமியார் குடும்பத்தையே ரட்சிப்புள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஜோமணிக்கு பாஸ்டர் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு அப்படின்னு அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஊழியக்காரர் வேணாப்பா, யாருன்னு தெரியாது, இப்படியே பேசிட்டு போறோம்பான்னு சொல்லி மரத்தடியில் நின்று பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த ஜெபத்தை முடிச்சு வெளியில வந்தேன். யாரோ தெரியலன்னு சொன்ன ஒரு கையை தூக்கி தலைக்கு மேல சோத்திரம் 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 சிஸ்டம்மா பாஸ்டம்மா சோத்திரம் சோத்திரம் ஓடி வராரு. நீங்க யாருன்னு நான் கேட்குறேன், என்ன தெரியலையா? பம்மல்ல நீங்க ஒரு சர்ச்சில் செய்தி கொடுத்தீங்க, உங்க செய்தியை கேட்டேன், பாட்டை கேட்டேன், சாட்சியை கேட்டேன். என்னையே குடிகாரனா இருந்தேன், பயங்கர குடிகாரனா, பாவத்தில் இருந்தேன், என்னை அர்ப்பணிச்சேன். இன்னைக்கு நான் பாஸ்டா இருக்கேன், என் குடும்பமே நாங்கள் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். உன்னை பார்க்குறவங்க மனம் தருவாங்க, உன்னோட பேசுகிறவங்க மனம் தருவாங்க, உன் பக்கத்தில் உட்கார்றவங்க மனம் தருவாங்க. நீ அர்ப்பணித்ததும் ஒப்பு கொடுத்ததும் கர்த்தருடைய பார்வையில் உகந்ததாக இருக்குமானா உன் தேசமே ஆஸ்வதிக்கப்படும். நீ இருக்கிற ஊர் ஆஸ்வதிக்கப்படும், நீ இருக்கிற தெருவு ஆஸ்வதிக்கப்படும். ஆகவே தான் சொல்றாரு, இந்த உலகத்தில் ஒத்த வேஷம் போடக்கூடாது. ஒத்த வேஷம் போடுறவங்க நரகத்தான் போவாங்க, ரட்சிக்கப்பட முடியாது. அவங்களால ரட்சிக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியாது. உண்மை உத்தமமாக யார் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும், கேட்கறதெல்லாம் கிடைக்கும். கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பாராங்க. உங்களுக்காக செபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, கோடி 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 நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி சோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டபடி இந்த பிள்ளைங்க ஒத்த வேஷம் தெரியாமல் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பிழையற்றதும் ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்டதுமா ஒரு சமூகத்தில் அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க, ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிற அன்பு பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.